திமுகவின் மீதான விமர்சனங்கள சொல்றதுக்கு தயங்குறீங்களா விசிகா? நாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, யாரோ எடப்பாடி நடத்துற மாரியும், யாரோ விஜய் வந்து நடத்துற மாரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. போராட்டத்த நாங்கல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கவின் வீட்டுக்கு எடப்பாடி ஏன் போலன்னு கேட்கிறீங்களே, ஸ்டாலின் ஏன் போல? கவின் வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம்ல, அத பாருங்க. நீங்க அவரு போகலையா, இவரு போகலையா, நாங்க போனத பத்தி பேசுங்கங்கிறோம். அதுதான் எடப்பாடி ஏன் போலன்னு திரும்ப கேட்கிறாரு. எடப்பாடி ஏன் பேசல? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தாலாவது பேசணும் இல்லையா? நீங்க ஒரு ஆட்சி நிர்வாகத்துல பிழை நடக்குது, ஒரு ஆட்சி நிர்வாகத்துல ஒரு குற்றச்செயல் நடக்குது அப்படின்னா, ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்கள நோக்கி தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கும் போது தான் அதுக்கு ஒரு தீர்வு வரும். கேள்வியை நாங்க மட்டும் தானே கேட்கிறோம், நீங்க எல்லாம் ஏன் கேட்கலன்னு கேட்கிறோம். எங்க குரலுக்கு வலு சேர்க்க சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஆளுங்கட்சி, அவர் ஏன் வரலன்னு கேட்கறதுல லாஜிக் இருக்காது. ஆனாலும் அவங்க போயிருக்காங்க. அமைச்சர்கள் போயிருக்காங்க. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி போயிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட அதிமுகல இருந்து போகல. விஜய் போகல. விஜய் கட்சி போகல. இதுதான் அங்க பிரச்சனை. அப்போ ஒரு குரல் ஆளும் கட்சிக்கு எதிராக வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த விஷயங்களுக்கு பிரச்சனைக்கு எதிராக வரணும். வரலையே. அதுதான் நாங்க கேட்கிறோம். தூய்மை போராட்டத்தை பணியாளர்கள் நாங்க தான் நடத்துறோம். தூய்மை பணியாளர் விஷயத்துல முதல் இரவுலயே அங்க போய் நின்னது யாரு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் போறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல போனாங்க. முதல்ல போய் அந்த மக்களுக்கு ஒரு தலைவர் போய் நின்னு, நான் உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறேன், உங்கள் பக்கம் நிற்கிறேன். முதலமைச்சர்ட்ட போய் நம்ம கேட்போம், கேட்கறது நம்ம உரிமை அப்படின்னு சொல்லி அந்த ஆனா மக்கள்கிட்ட 12, பேசினாங்க. 13 நாள் ஆச்சு. ஆமாங்க. கலைஞ்சு போதான் சொல்றாங்களே தவிர நான் கோரிக்கை நிறைவேற்றப்படலையே. கோரிக்கை நிறைவேறது, ஒரு கோரிக்கை வெற்றி அடைகிறதுங்கிறது ஒரு கட்சி சொல்றதுனாலயோ, ஒரு கட்சி போராடினாலே நடந்துருமா? அதுக்கு அரசுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை இருக்கும். 2யும் கவனப்படுத்துறதும், இங்க உள்ள மக்களின் குரல கொண்டு போய் அங்க சேர்க்கிறது தான் எங்க வேலை. நாங்களா செவி முதலமைச்சரா சாய்க்கிற இருக்கோம். அரசு தான், இது திருத்திக் கொள்ளுகிற அரசு தான் அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்களே. நெறைய திருத்திக் கொண்டு இருக்கார்கள். ஆ. தொழிலாளர் சட்டத்த திருத்துனாங்க. நாங்க வந்து வெளிநடப்பு செஞ்சோம். இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தைகளும் சட்டமன்றத்துல அதிமுகவா செஞ்சது, பாமகவா செஞ்சது, பிஜேபியா செஞ்சது. நாங்க தான் செஞ்சோம். எதிர்க்கட்சிகள் செய்யவில்லை, கூட்டணி கட்சிகள் செய்தோம். கூட்டணி கட்சிகள் சொன்னவுடன் சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்து எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்தது திமுக அரசு. அதனால சொல்றோம். அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கோம், செவி சாய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் நிதி தொடர்பான விஷயம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுல தடுமாறுறாங்க. அல்லது அந்த உரிய பதில் தராம இருக்காங்க. பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்குது. ஆனாலும் எங்களுடைய கருத்து என்னன்னு தான் நீங்க பார்க்கணும். நாங்க அதுல எதுவும் மாத்திக்கிட்டோமா? நாங்க இல்ல அரசு சொல்றதெல்லாம் சரிதான் சொன்னோமா?